வெள்ளை உளுந்த 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன் உளுத்தம் குழக்கட்டைக்கு. இப்போ இதை மிக்சியில் 1-2 குறப்பாக அரைக்கணும். ஒரே மிளகா வத்தல் போட்டிருக்கேன், பச்சை மிளகா. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறேன், கல் உப்பு. ஒரே 1 கரண்டி தான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக வேண்டாம், 1-2 இப்படி அரைச்சா போதும். அப்போ தான் உதிராக வரும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஆவியில். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உளுத்தம் பூர்ணத்துக்கு வீட்டில் ஆவியில் வச்சது நான் வெந்துடுத்து. கொஞ்சம் ஆறினதும் இந்த மாதிரி பிச்சு போட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு வைப்பர் போட்டால் தூளாகிடும். உளுத்தம் பூர்ணம் ஒதுக்குறேன், தாளித்து ஒதுக்கணும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன், கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, நல்லா இந்த மாதிரி உதிர்ந்த அப்புறம் தேங்காய் போட்டுருவோம். உளுத்தம் குழக்கட்டை ரெடியாகிட்டு இப்போ வேக வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சுவையான உளுத்தம் குழக்கட்டை ரெடியாக எடுத்து பாருங்க. எப்படி வெள்ளையாக சில்க் மாதிரி இருக்க பாருங்க. அரைச்சி கலர்னாலே இப்படி இருக்கும். நீங்களும் இதேமாரி விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.